ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம மசாலா பிரெட் ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். ஒரு காளான் அளவுக்கு, ஒரு பானிபூரி அளவுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஒரு பிரேக்ஃபாஸ்டாவோ இல்ல ஒரு ஸ்நாக்ஸாவோ ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப டேஸ்டான ரெசிபி, ரொம்ப சிம்பிளாவும் வீட்லயே நம்ம எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த மசாலா பிரெட் செய்யறதுக்கு முதல்ல நம்ம இந்த மசாலாக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதனால மிக்சர் ஜார் எடுத்து வச்சுட்டு நான் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே தக்காளி 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி 2 இன்ச்சு சைஸ் இருக்க இஞ்சி சேர்த்துக்கிட்டேன். பல்பூண்டு ஒரு 10லிருந்து ஒரு 12 பல்பூண்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகா ஒரு 6 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம அந்த மசாலாவை திக்கன் ஆக்குறதுக்காண்டி நம்ம முந்திரி பருப்பு ஒரு 10லிருந்து ஒரு 12 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம மூடி போட்டு மிக்சர் ஜாரை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மசாலாவை நம்மளுக்கு தண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்ப நம்மளுக்கு பேஸ்ட் தண்ணியாக மாறிடும். எதனாலனா தக்காளி நம்ம அதிகமாக சேர்த்துருக்கிறனால, தக்காளி கண்டென்ட் உள்ளே இருக்கிறனால நம்மளுக்கு அதுவே தண்ணியாக மாறும் போது பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக நம்மளுக்கு கொண்டு வந்துடும். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும், நம்மளுக்கு பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு லைட்டாக இந்த அளவுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும். நம்ம இந்த இடத்துல தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப தண்ணியாக மாறிடும். இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இது நம்ம மசாலாவுக்கு ரொம்பவே ஒரு முக்கியம். இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு வாசனையும் ஒரு டேஸ்ட்டை ஒரு ஹை லெவலுக்கு தூக்கி காட்டுறதும் கண்டிப்பாக இந்த பேஸ்ட் தரும். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டை. இப்போ நம்ம பேஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். மசாலா பிரெட்டுங்கும் போது நம்ம சாதாரணமாக ஃப்ரெஷ்ஷாக அந்த சாஃப்டாக இருக்க பிரெட்டை ஸ்ட்ரெயிட்டாக மசாலாவோட நம்ம சேர்த்துட முடியாது. நம்ம பிரெட்டை டோஸ்ட் பண்ணி தான் சேர்க்க முடியும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஓரளவுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் நம்ம பிரெட் எல்லாத்தையுமே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட்டு டோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு பட்டர் பயன்படுத்திக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் நெய் கூட பயன்படுத்திக்கலாம். பட்டர், நெய் இது ரெண்டுத்தையும் வச்சு டோஸ்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும். நான் பட்டர் ஒரு 20 கிராம் முதல்ல சேர்த்து பேனில் எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நான் மைதா பிரெட் எடுத்து நான் அதை நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே உள்ள சைடை டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா திருப்பி போட்டு மேலே உள்ள சைடை டோஸ்ட் பண்ணும்போது கீழே உள்ள சைடு அந்த அளவுக்கு பட்டர் இருக்காதுங்கிற காரணத்தினால திரும்பியும் பட்டர் சைடில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்படி ஆட் பண்ணுறனால பட்டர் மெல்ட் ஆகி அந்த கீழே உள்ள சைடு அதை அப்சர்வ் பண்ணி கீழேயும் பட்டர் ஸ்ப்ரெட் ஆகி அதுவும் நல்லா டோஸ்ட் ஆகும். எந்த அளவுக்கு நீங்கள் பட்டரும் நெய்யும் சேர்த்து நீங்கள் டோஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரெட் நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக மாறும். அதனால் நீங்கள் நெய் சேர்த்து நீங்கள் டோஸ்ட் பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே இடத்துல நீங்கள் பட்டர் சேர்த்து நீங்கள் டோஸ்ட் பண்ணாலும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் இல்லை லைட் ப்ரௌன் கலருக்கு மாற அளவுக்கு நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஓரளவுக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுங்க. ஹை ஃப்ளேமுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா டக்குன்னு டோஸ்ட் ஆயிரும். நான் இப்போ நம்ம பிரெட் எல்லாத்தையுமே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இன்னைக்கு இந்த ரெசிபிக்கு ஒரு 15 பிரெட் பயன்படுத்துகிறேன். அதனால் அந்த 15 பிரெட்டையுமே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டோஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறமா அந்த பிரெட் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா முழுசாக அப்படி நம்ம சேர்க்க முடியாதுங்கிற காரணத்தினால ஓரளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓரளவுக்கு எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு பீசஸாக சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதோட டெக்ஸ்டரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நான் 15 பிரெட்டையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம பிரெட்டும் ரெடி பண்ணிட்டோம், மசாலாவுக்கு தேவையான பேஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கடாய் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய், பட்டர் இந்த ரெண்டு தான் இந்த ரெசிபிக்கு சேர்க்கணும். எண்ணெய் சேர்க்காதீங்க. அது அந்த அளவுக்கு டேஸ்ட் இந்த ரெசிபிக்கு கொடுக்காது. அதே நேரத்தில் அந்த அளவுக்கு வாசனையும் கொடுக்காது. நெய் சேர்த்து நான் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் எல்லாம் நல்லா உருகிற அளவுக்கு, நெய் எல்லாம் நல்லா சூடாகிற அளவுக்கு ஸ்டவ்வை ஓரளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டேன். வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் நம்ம ஓரளவுக்கு பொன்னிறம் மாற
அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும். அதனால ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்ல பொன்னிறத்துக்கு மாறினக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பச்சை மிளகா வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வந்து சேர்த்துக்கிடுவோம். பச்சை மிளகா வந்து நம்ம காரத்துக்காண்டி நம்ம சேர்க்கல. அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கணுங்கிறதுக்காண்டி தான், மசாலாக்குள்ளே இறங்கணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிட்டோம். அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்து ஒரு 40 செகண்டுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. ஏன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அரைச்சனால, இஞ்சும் பூண்டு சேர்த்து நம்ம அரைச்சனால அது அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அதோட பச்சை வாசனையும் போகணும், அதே நேரத்தில் அடியும் பிடிக்கக்கூடாதுன்னா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷத்துக்கு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கிறோம். மசாலா என்னெல்லாம் சேர்க்குறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து மிளகாய் வத்தல் பொடி வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம். மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம். உப்பு வந்து 1 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட வந்து சேர்த்துருக்கோம். கரம் மசாலா வந்து 3/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம் கரம் மசாலா. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 40 செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம். தண்ணி வந்து நம்ம மசாலா வந்து திக்காக வந்து நம்மளுக்கு வேணுங்கிறதுக்காண்டி நம்ம வந்து ஒரே ஒரு கப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க, தண்ணியாக மாறிடும் அதுக்கப்புறம் மசாலா. அதனால் ஒரே ஒரு கப்பு மட்டும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம உப்பு காரம் வந்து பார்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம வந்து கரெக்டாக தான் சேர்த்துருக்கோம். நான் செக் பண்ணி பார்க்கும்போது சேர்க்க தேவையே இல்லாத அளவுக்கு தான் இருந்தது, கரெக்டாக இருந்தது. காரமும் நம்ம வந்து கரெக்டாக சேர்த்துருந்தோம். காரம் வந்து நம்ம வந்து மிளகாய் வத்தல் பொடி வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பேஸ்ட்லேயும் நம்ம வந்து காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். அதனால் கவனமாக காரம் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே கரெக்டுன்னு பார்த்தக்கப்புறமா நான் ஸ்டவ்வை வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 6 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டேன் மூடி போட்டு. நம்ம அப்படி கொதிக்க விட்றனால நம்மளுக்கு வந்து நெய்யும் நல்லா விட்டு பிரியும். அதே நேரத்தில் நம்ம பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல ஒரு வாசனைக்கு நம்மளுக்கு மசாலா வந்து வரும். அதனால் ஸ்டவ்வை வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 6 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே எண்ணெயும் விட்டு பிரிஞ்சிருக்கும், மசாலாவோட பச்சை வாசனையும் போய் நல்ல மசாலா வாசனை வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வாசனை வர ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே டோஸ்ட் பண்ணி வச்ச பிரெட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பிரெட் டோஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த கிரேவியோட அதாவது மசாலாவோட சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷமோ ஒரு 3 நிமிஷம் கழித்து வந்து நீங்கள் இந்த பிரெட்டை வந்து சேருங்க. எதுக்காண்டி சொல்கிறேன்னா, நீங்கள் நல்ல சூடாக இருக்கும் போதே நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த பிரெட்டு எல்லாமே சீக்கிரமாக வந்து அந்த மசாலாவை அப்சர்வ் பண்ணிடும், ரொம்ப வந்து சாஃப்ட் ஆயிரும். ஓரளவுக்கு கூலாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணாமல் ஓரளவுக்கு நம்மளுக்கு பிரெட்டு வந்து ஓரளவுக்கு கிறிஸ்பியாகவே இருக்கும். அது முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஓரளவுக்கு ஆறுனக்கப்புறமா 2 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷம் கழித்து ஆறுனக்கப்புறமா நீங்கள் பிரெட் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஆறணும் தேவையில்லை, லைட்டாக ஆறுனக்கப்புறமா பிரெட்டை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா வந்து நம்ம சேர்த்துருக்க பிரெட்டுக்கு வந்து ரொம்பவே கரெக்டான லெவலில் ஈக்குவலான லெவலில் இருந்தனால நம்மளுக்கு அந்த மசாலா வந்து அந்த பிரெட்டில் வந்து ஈவனாக எல்லா ஸ்பைடும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறமா எல்லா பிரெட் பீசஸ்லையுமே நல்ல மசாலா வந்து நல்லா அப்சர்வ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு இந்த மசாலா பிரெட் ரெசிபி வந்து சூப்பராக வந்து கிடச்சிருக்கு. இப்போ வந்து கடைசியாக கார்னிஷுக்கு வந்து கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சோண்டு தூவி விட்டுக்கோங்க, சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி. அது கூடவே வந்து கேரட்டும் வந்து நல்லா சீச்சி, ஒரே ஒரு கேரட் வந்து சீச்சி வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இது மூணுத்தையும் அந்த மசாலா பிரெட் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதாரணமாக சாப்பிட்றதோட இந்த கார்னிஷ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்ட்டாக வந்து இருக்கும். மறக்காமல் இது மூணுத்தையுமே சேர்த்து அது கூட வந்து சாப்பிடுங்க. நல்லா சூடாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் பானிபூரி, அதுக்கப்புறம் காளான், அதுக்கப்புறம் அது எல்லாத்துக்கும் முன்னாடி இது போயிடும். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக நம்ம வீட்டில் பண்ணிடலாம், அவ்வளவு டேஸ்ட்டாக. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இந்த மசாலா வந்து நல்ல ஸ்பைசியாகவும் நம்மளுக்கு பிரெட்டு வந்து நல்ல ஸ்வீட்டாகவும் ரெண்டும் ஒன்று சேரும் போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி உங்களுக்கு மாறிடும். நீங்கள் அடிக்கடி செய்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறேன். நன்றி.